மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சமூகத்தில் சம அந்தஸ்து பெறவும் அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றன. இதன் மூலம் அனைவரையும் போல தங்களாலும் பணிகளை செய்ய முடியும் என்று நிரூபிக்கின்றனர் மனவளர்ச்சி பாதிக்கப்பட்டவர்கள். மதுரையில் உள்ள மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தனியார் நிறுவனங்களில் பல்வேறு பணிகளை திறமையாக செய்து வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் பணிகளை கற்றுக்கொள்ள சிரமப்பட்ட இவர்கள் பயிற்சிக்கு பிறகு சாதாரண மனிதர்களை விடவும் பணியில் திறமையுடன் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தனியார் கொரியர் அலுவலகத்தில் பணிபுரியும் நர்மதா மற்றும் ராஜராஜன் ஆகியோர் வாசிப்பு திறன் அதிகம் இல்லாவிட்டாலும் வண்ணங்களை பார்த்தே தபால்களை மாவட்ட வாரியாக பிரித்தெடுக்கின்றனர். இந்த பணிகள் மூலம் ஈட்டும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தும் தகுதி பெற்றவர்களாக விளங்குகின்றனர் இந்த சிறப்பு குழந்தைகள். ஒவ்வொரு நிர்வாகமும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நம்ம அவங்கவுங்க அலுவலகத்தில் ஒரு வேலைக்கு அமர்த்தினாங்க அப்படின்னாங்கன்னா இந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களை வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்க கூட அவங்களா தன்னோட சொந்த காலில் நின்று நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள் மீது இன்னும் அன்பும் அரவணைப்பும் கூடுதலாக கிடைக்கும். எப்படி இருக்கப்பா சொல்லி இன்ட்ராக்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நான் இதை பண்ணிட்டேன் சார், அதை பண்ணிட்டேன் சார்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு சாதனையாக அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்கள நாங்கள் தினந்தார அப்ரிஷியேட் பண்ணி இப்போ ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கும் நல்லாயிருக்கு, பேரண்ட்ஸுக்கும் நல்லாயிருக்கு, எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கோன்ற ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இதேபோல் சந்தியா தேவி என்ற பெண் மதுரை லேடிடோக் கல்லூரியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். நாகராஜ் என்ற சிறப்பு குழந்தை ஸ்டேஷனரி உதிரி பாகங்களை விற்கும் பணி செய்து வருகிறார். மேலும் வாகனங்கள் பழுது நீக்குவதற்கு தேவையான உதிரி பாகங்களை எடுத்துக் கொடுப்பது, கணினியில் அதற்கான தகவலை என்ட்ரி செய்வது போன்ற பணிகளை செய்து வருகிறார். இவர்கள் சமூகத்தில் சக மனிதர்களைப் போல் வாழ அவர்களுக்கு நடைமுறை கல்வியோடு உளவியல் கல்வியும் அளிக்கின்றனர் பெட்சான் சிறப்பு பள்ளியினர். அரசாங்கத்தில் இதுவரைக்கும் எந்த விதமான மனவளர்ச்சி குறைந்தோருக்கு வேலைவாய்ப்பு இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. ஆகையினால தனியார் துறையில் நாங்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்படி போகிற குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க அந்த இடத்துல வேலை செய்வதற்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக வாரந்தோறும் ஒரு முறை அந்த குழந்தைகளை அந்த வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குற மற்ற சக ஊழியர்களுக்கு இந்த மனவளர்ச்சி குறைந்த குழந்தைகளை பற்றியதான சரியான புரிந்து கொள்ளுதலை கொடுக்கும்படியான ஒரு ஒருங்கிணைப்பு கொடுக்குறோம். என்னால் வரும்போது எதுவுமே தெரியாது, பஸ்ஸு போக தெரியாது. அப்புறம் இங்கேருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ பஸ்ஸு ரூட்டு எல்லாமே போய்ட்டு வந்துடும். அது ட்ரெயின் எல்லாமே தனியாக போய்ட்டு தனியாக வந்துடும். அது சைக்கிளில் போய்ட்டு சைக்கிள் வந்துடும். தொழில் நிறுவனங்களில் சிறப்பான முறையில் பணி செய்வதுடன் உடன் பணிபுரிபவர்களுடன் மரியாதையுடன் பழகுவதாக கூறுகின்றனர் ஊழியர்கள். இதுபோன்ற சிறப்பு குழந்தைகளுக்கு தொழில் நிறுவனங்களில் வேலை வழங்குவது அவர்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ஜான்சி மாலாஸ்ரீ.